எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸை பற்றி இப்போ தமிழகமே பேசிகிட்டு இருக்கும்போது, இது யாருக்கு பேரதிர்ச்சியாக இருக்கோ, கண்டிப்பாக தளபதி விஜய் மகனுக்கு மிக பெரும் அளவுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. அவங்க த்ரிஷாவை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது அந்த குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தகவல் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள போகிறோம். இது குறித்து தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், த்ரிஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அந்த தகவலில் இருக்குது. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு பரபரப்பையும் பேரதிர்ச்சியும் எல்லாரும் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேர்களே, கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு சிறு துளி மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. இந்த ஒரு வீடியோவை கேட்கறதுக்கு மிக பெருமளவுக்கு தைரியமாக வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணப்பட்ட விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த காரணம்தான். நம்முடைய மொத்த தமிழகம் முழுக்கவே தளபதி விஜய் அவர்களை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் தளபதி விஜய் அவர்களை தன்னுடைய மகனா, அண்ணனா, தம்பியா நினைக்கிற பல பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு டைவர்ஸ் அப்படிங்கிறது, அவருடைய குடும்பத்தில் டைவர்ஸ் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னுடைய வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எப்படி இருக்கிறப்ப என்னதான் தமிழகத்தில் இருக்கிற சில அரசியல் கட்சிகள், டிவிகே, தளபதி விஜய் இவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. டிஎம்கே, ஏடிஎம்கே இது ரெண்டு மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கிற டாப் 2 கட்சிகள். மற்றவங்க எல்லாருமே வருவாங்க போவாங்க. இதுக்கு முன்னாடி கமலஹாசன் வரலையா, கமலஹாசன் பாதியில் விட்டுட்டு போகலையா, திடீர்னு டிஎம்கேலேயே சேரலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது குறித்து கரு பழனியப்பன் கூட என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவில் எதுக்குமே இன்னும் ஒரு 10-20 சீட்டு நாங்கள் மிச்சம் வச்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க நாளைக்கு எங்களோடய சேர்ந்துட்டா கூட அந்த 20 சீட்டை கொடுத்துருவோம் அப்படின்லாம் கரு பழனியப்பன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்படி தளபதி விஜய் அவர்களையும் டிவிகே கட்சியும் இழிவுபடுத்தாதவங்க, இது ஒரு கட்சியே இல்லாதவங்க அப்படின்னு சொன்னால் கூட மொத்த தமிழக அரசியலும் டிவிகே கட்சி என்ன பண்ணுது, தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத சுற்றி தான் நகர்ந்துட்டு இருக்குது. அப்படிங்கிறதுல யாருக்குமே எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்றைக்கி ஒரு 2 நாட்களாக ரொம்பவே பரபரப்பாக இருக்கிற விஷயம், தளபதியும் த்ரிஷா அவர்களும் இருவரும் சேர்ந்து திருமணத்தை அட்டன் பண்ண விஷயம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம், தமிழகம் முழுக்கவே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம், தளபதி மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணது. அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம், ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் தளபதி அவர்கள் டெல்லிக்கு சிபிஐடைய விசாரணைக்கு போனார். அது ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்த விஷயம். அதற்கு முன்னாடி ரொம்பவே பரபரப்பாக மொத்த தமிழகம் மட்டும் கிடையாது, மொத்த இந்திய உலக நாடுகளே அதிர வச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் 41 பேருடைய மரணம் தான். அதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அதை வச்சு இன்னும் அரசியலே பண்ணலை அப்படிங்கிறது உண்மையாலும் அவர் எந்த அளவுக்கு நாகரிகமானவர் அப்படிங்கிறது தெரிய வைக்குது. இப்படி அதற்கு முன்னாடி என்ன ரொம்ப பரபரப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஏதாவது பண்ணியிருப்பார். இப்படி நம்முடைய மொத்த தமிழக அரசியலும் இப்போ தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கிறதுனால, தளபதி விஜய் அவர்களை யார் பொருட்படுத்தினாலும், யாருடைய கட்சி மாநாட்டை பார்த்தாலும் 75 வருட கட்சி மாநாட்டை பார்த்தா கூட தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி மாநாடாக இருக்குது. அதனால் நம்முடைய தமிழகத்தில் இனி வரப்போகிற அரசியல் சக்திகளில் ஒரு தவிர்க்க முடியாத, யாராலையுமே கண்டுக்காமல் இருக்க முடியாத ஒரு சக்தியாக தளபதி விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சி இருக்குது. அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. எதிர்கட்சியினருக்கும் கிடையாது, ஆளும் கட்சியினருக்கும் கிடையாது. எல்லாருக்குமே இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்களுடைய டைவர்ஸ் குறித்து பல பேர் பலவித கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மொத்த தமிழக வரலாற்றிலேயே, மொத்த இந்திய வரலாற்றிலேயே எத்தனையோ செலிபிரிட்டிஸ், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால்
எந்த ஒரு டைவர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மனு வெளியே லீக் ஆனதே கிடையாது. முதல் முறையாக தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ், அந்த 100 பக்கத்திற்கும் மேற்பட்ட டைவர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து வெளியாகியிருக்கு. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுதான் வந்து இதற்கு பின்னாடி அரசியல் கட்சி சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக எல்லாருக்கும் காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இது எல்லாமே கேள்வியாக கடைசியில் சங்கீதா அவர்கள் மேலே தான் எழுப்புது. யார் உங்களை தூண்டி விட்டாலும் சரி, யார் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, எப்படி நீங்கள் வந்து தளபதி விஜய் உங்களுடைய கணவருக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, அவருடைய இத்தனை வருட கால ஆசையே இன்னும் ஒரு 30 நாட்களில் வந்து எலெக்ஷனாக வரப்போகுது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை அவருக்கு பண்ணலாமா? அப்போ அவர் வந்து உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறதுல என்ன ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே கேட்டு இருக்கிறாங்க. இப்படி நேயர்களே, இந்த ஒரு தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களோட டைவர்ஸ் குறித்து பல பேருடைய கருத்துக்கள் பல விதமாக இருக்குது. இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் தளபதி விஜயுடைய சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதாவது நான் வந்து நடிகனாகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அப்பா நம்முடைய அப்பா தளபதி விஜய் அவர்களுக்கு நான் வந்து ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் நான் வந்து டைரக்டர் ஆகிட்டேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய அப்பா வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட் கூட, அப்படி இருக்கிற காரணத்தில் ஒரு சின்ன சப்போர்ட் கூட பண்ணது கிடையாது. அவருடைய ஒரே முடிவில் தெளிவாக்குறாரு. நான் நடிகனாக தான் ஆகணுங்கிற முடிவில் அவர் தெளிவாக்குறாரு. நான் டைரக்டராக தான் ஆகணுங்கிற முடிவில் நான் தெளிவாக இருக்கிறேன். நான் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன். எடுத்த முடிவில் மாறக்கூடாதுன்னு நான் டைரக்டர் ஆகணும் முடிவு எடுத்துகிட்டு அதை மாற மாட்டேன். அதே மாதிரி அதனால் பார்த்தீங்கன்னா நானும் அப்பாவும் கூட பேசுகிறதே நிறுத்திக்கிட்டோம். அவர் என்னுடைய எந்த ஒரு படத்துக்குமே எந்த ஒரு உதவியுமே பெருசாக பண்ணலை. விஜய் சேதுபதி அவர்கள் தான் எனக்கு அவ்வளோ உதவி பண்ணாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அவர் கூடிய நீங்கள் இத்தனை வருஷம் இருந்துட்டு அவர் வந்து அரசியலுக்கு போகக்கூடாது, வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி கேட்பார்? அவர் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், தமிழக மக்களை ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவுக்கு பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்தவரை நீங்கள் வந்து வீட்டில் டைம் ஸ்பெண்டுங்கன்னு சொன்னால் எப்படி கேட்பார்? இதெல்லாம் ஒரு விஷயம். எதுக்காக டைவர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னு தளபதி விஜய் மகன் அவர்கள் மிக பெருமளவுக்கு கடும் கோபத்தில் இருக்கிறாராம். இப்படி இருக்க நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக சோசியல் மீடியாக்களில் பரவிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மகன் சஞ்சய் அவர்கள் ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களை வந்து சந்தித்து, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் வந்து எனக்கு இன்னொரு தாய் தான். உங்களை நான் வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட நான் எவ்வளவோ விளையாண்டுருக்கிறேன், எவ்வளவோ நான் பேசியிருக்கிறேன். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து என்னுடைய அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கறத என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. என்னுடைய அம்மா வந்து என்னுடைய தங்கச்சி, அப்பா இப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இது வரைக்கும் வாழ்ந்துட்டாங்க. அவங்களுக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. அவங்க வந்து ஒவ்வொரு நாள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது உங்களுக்கு புரிய போகிறதில்ல. எஸ், எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை வீட்லேயே இருக்க மாட்டேங்கிறாரு, இல்லை வந்து வேறு ஹீரோயின்ஸ் கூட பேசுகிறாரோ இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. நான் அதெல்லாம் தப்புன்னு தான் ஏற்றுக்கிறேன். அதுக்காக நீங்கள் வந்து எங்கள் அப்பா கூடயும் அம்மா வாழ்க்கையும் பிரிக்கிறதுக்கு காரணமாக நீங்கள் இருந்துடாதீங்க அப்படின்னு விஜய் மகன் சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு சோசியல் மீடியாக்களில் வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.